வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும். எக்ஸாம்பிள் மணிப்பூர் எடுத்துக்கோங்க. மணிப்பூர் மாநிலம் இன்னைக்கு வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுது. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. ட்ரம்ப் பொறுப்பேற்றப்போ அமெரிக்காவுக்கு போன டைம் இருந்த நம்ம மோடி அவர்களுக்கு பக்கத்துல இருக்கிற மணிப்பூர் போறதுக்கு டைம் இல்லை போல தருது. என்ன பண்றது? அதனால இப்ப வரைக்கும் போய் பார்க்கவே இல்லை. ஆனா ஏன் இவங்க இவ்வளவு அமைதி காக்குறாங்கன்னா, மணிப்பூர்ல 2 மக்களவை தொகுதி தான். 2 மக்களவை தொகுதி வச்சுட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாது. அவங்களுக்கு உத்தரப்பிரதேசமும் பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் தான் தேவை. இன்னைக்கு பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் தான் உங்களுக்கு தேவைப்படுது. அதனால அதை வச்சு அவங்க சட்டத்தை நிறைவேற்றிருப்பாங்க. அதற்குத்தான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் குரல் கொடுக்கிறாங்க. முதல் குரல் கொடுத்து 7 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தப்பட்டுச்சு. இங்கிருந்து பிரதிநிதிகள் அனுப்பிச்சு அவங்கள வரவழைச்சாங்க. கிண்டியில தான் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தின் முடிவில் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அடுத்த கூட்டத்தை ஹைதராபாத்ல நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது விகிதாச்சார அடிப்படையில் நடந்தால் மட்டுமே எந்த மாநிலங்களின் உரிமையும் பறிக்கப்படாது. இவர்கள் சொல்வது போல மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா தென் மாநிலங்களின் குரல் வலை நசுக்கப்படும். அவர்களுக்கு தேவையான அனைத்து சட்டங்களையும் பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநில எம்பிக்களை வச்சு அமல்படுத்திக்கிட்டு நீங்க என்ன வேணா கத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருந்துருவாங்க. இன்றும் பிற மாநிலங்கள், இன்னைக்கு மகாராஷ்டிரா, அதே போல பஞ்சாப், தெலங்கானா, இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய மாநில மொழி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்? அதற்கு எடுத்துக்காட்டு யாரு? தமிழ்நாடு. இன்னைக்கு நம்மளுடைய மொழிக்காக நம்ம போராடுறோம். நம்மளுடைய மொழியை நம்ம மாநிலத்தில் ஒரு சிறந்த மதிப்பு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் தம் மொழிக்காக உயிர் விட்ட வரலாறு இருக்கா? மொழிக்காக உயிர் விட்ட வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட்டது. பச்சிடம் கை குழந்தைகளை கையில வச்சுக்கிட்டு போராடிட்டு பெண்கள் சிறைக்கு சென்றார்கள் அப்படிங்கிற வரலாறு தமிழ்நாட்டில் எழுதப்பட்டது. ஆக தமிழுக்காக